இன்றைக்கி நம்ம திரைவிமர்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தாய் கிழவி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பவுனு தாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டட்டி கிழவி இருக்குது. அந்த கிழவி ஊரை சுற்றி வட்டி கூப்பிட்டு அந்த வட்டியை கராராக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனாலே அந்த கிழவியை கண்டா ஊரே தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்கார பைய பூரா இந்த கிழவி எப்போ சாகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிழவிக்கு ஒரு 3 மயங்க இருக்காங்க. அந்த 3 மயங்கிலும் கிழவி செத்துச்சுன்னா நமக்கு சொத்தில் பங்கு வருமே அப்படின்ட்டு அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த 3 மயங்களுக்கும் ஒரு தகவல் கிடைக்கிது அம்மாவை பற்றி. அப்போ இந்த அம்மா செத்துருச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் இருக்காது, அம்மா எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அது என்ன தகவல் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. கடந்த ஒரு 10-15 நாளாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரே கூவலாக இருந்தது. தாய் கிழவி படம் நல்லா இருக்குது, அப்படியா இருக்குது, இப்படி இருக்குது, பயங்கரமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூவலாக இருந்துச்சு. கொஞ்சம் உத்து கவனித்தா இந்த படத்தை நம்ம திடீர் தளபதி தான் வழங்குறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவர் தயாரிக்கலை, வழங்குறாரு. திடீர் தளபதி உள்ளே நுழைஞ்சிட்டாலே அதில் ஏதாவது ஒரு ஸ்கேம் இருக்குமே. அவர் நினச்சாருன்னா சோஷியல் மீடியாவில் இல்லாத இருக்கணும், இருக்கிறத இல்லைன்னும் அவரால் பண்ண முடியும். அந்தளவுக்கு அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு டான் ஆகிட்டார். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பூசி மொழி இருக்காருன்ட்டு. அப்படி ஏதாவது ஒரு ஸ்கேமை பண்ணி நம்மளை உள்ளே சிக்க வைக்க போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதே சமயம் படத்தோடைய ப்ரமோஷனை பார்த்தா ஒரு தண்டட்டி கிழவி கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அலப்பறை பண்ணுது, சுருட்டு பிடிக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம மணிசார் படத்து ஹீரோயினுங்க பண்ணுவாங்க இல்லையா, அது ஒரு சுட்டியான ஹீரோயின். அந்த மாதிரி இது ஒரு நாட்டியான பாட்டியாக இருக்கும் பொழுது இதுக்கிட்ட போய் மாட்டிக்கணுமா அப்படின்ற ஒரு திகிலோடு தான் இந்த படத்தை போய் பார்த்தோம். படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் கொஞ்சம் வழ குழன்னு ஒரு இலக்கு இல்லாமல் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் இந்த பாட்டி கேரக்டரை படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே படுக்க வச்சுட்டாங்க. அது ஒரு நிம்மதியான விஷயமா இருந்தது. மற்ற கேரக்டர் மேலே தான் கதை போய்கிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம் கழித்து கதையே புரட்டி போடுற மாதிரி ஒரு சீன் வந்தது. அதாவது உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி தந்தை பெரியார் இவ்வளோ காலமாக சொல்லிக்கிட்டு இருந்ததை ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பாடம் மாதிரி எடுக்காமல் அழகாக சொன்ன விஷயம் கதையோடைய கலரே மாற்றிடுச்சு. படம் முழுக்க இருந்த சில குறைகள் எல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் நிறைய நல்ல சீன்கள் இருந்து போச்சு. இந்த பல்லாங்குழியை வச்சுக்கிட்டு உதாரணமாக சொல்கிற சீனு, அப்புறம் ரெபேக்கா அவங்க அண்ணிக்கிட்ட உட்காந்து பேசுகிற சீனு, அப்புறம் பாலசரவணன் ஒரு ஆம்புலன்ஸில் உட்காந்து ஃபீல் பண்ணுற ஒரு சீனு, அப்புறம் முனிஷ்காந்த் அவருடைய கல்யாண கனவை பற்றி சொல்கிற சீனு, இந்த மாதிரி நிறையா நல்ல சீன்கள் இருந்து போச்சு. யூடியூப் ஷார்ட்ஸ்ல 3 நிமிஷம் வரைக்கும் தான் வீடியோ போட முடியும். முழு வீடியோவை பார்க்க சேனலுடைய பேருக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.